அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ், புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். உறவுகளுக்கு மிக முக்கிய தேவையாக இருப்பது ஏற்றுக்கொள்ளுதல். உறவுகளுக்கு மட்டும் அல்ல, முதல்ல நம்மக்கிட்டேயே தனி மனிதன் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளுதல்ன்றதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. மற்றவங்களோட எண்ணங்கள், பேச்சு, செயல்களால் நம்மளையே நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். நம்மக்கிட்ட இருந்தே நம்ம விலகி ஓட பார்க்குறோம். நம்மளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் மற்றவங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம உறவுகள்கிட்டையோ அந்த புரிதலையோ அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையோ முதல்ல வெளிக்காட்ட முடியும். நம்மளையே நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? நம்மக்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கலாம், அது நம்ம பெரிய குற்ற உணர்வுக்கு நம்ம அதனால் ஆளாயிருக்கலாம். பட் அதை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி கூட நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். முதல்ல அதை நீங்கள் உங்களையே ஏற்றுக்கணும். சரி, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர தெளிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம இப்படி தான் இருக்கோம், இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்றுக்கொள்ளுதல்லேருந்து வெளியே கிடைக்கும் உங்களுக்கு. தன்னைத்தானே எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் மற்றவங்களையும் ஏற்றுக்க முடியும், மற்றவங்களையும் புரிந்து நடந்துக்க முடியும். எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா, அது நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே நம்ம அந்த ஃப்ளோவில் போக ஆரம்பித்தோன்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். உறவுகள்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஒருவரை ஒருவர் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு புரிதல், அதுதான் ஒரு புனித புரிதல்னே சொல்லலாம். அது பெரும் சந்தோஷங்களையும் ஃபஸ்ட்டு அமைதியையும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். மன அமைதியும் சாந்தமும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுமூகமான ஒரு வாழ்க்கையை, சமநிலையான ஒரு வாழ்க்கையை, அன்பான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கூட இருக்கவங்க, குழந்தைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, ஒருத்தர் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அவர்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்போடு நம்ம வாழ முயற்சி செய்வோம். அப்போது இறைவன் அருளால் புனித புரிதல் நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் பிறக்கும். நன்றி.